கடந்த மே 30, 2026 அன்றைக்கு நடிகர் அஜித் அவர்களின் தாயார் மோகினி அவர்கள் காலமானார். இந்த செய்தியை வந்துட்டு ரொம்ப வருத்தம் அளிக்கிறதா இருந்தது. இதுக்கு வந்துட்டு அன்று இரவு அதாவது நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு அங்க ஆறுதல் தெரிவிக்கிறதுக்காக வந்துட்டு அஞ்சலி செலுத்துறதுக்காக நேர்ல வந்துட்டு சென்று இருந்தார் அஜித் அவர்களோட இல்லத்திற்கு. அங்க வந்துட்டு கூட த்ரிஷா அவர்களும் வந்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு அந்த மனுஷன், அதாவது அஜித் குமார் என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு அரசியல் நிகழ்வா இல்லாம ஒரு தனி குடும்ப நிகழ்ச்சி, அதாவது ஒரு இதை தான் நாங்கள் பண்ண போறோம். அந்த சடங்கு அப்படிங்கிறது எந்த ஒரு பொதுமக்களோ யாரும் வந்துட்டு சாராம ஒரு எங்களோட தனிப்பட்ட எங்க குடும்ப விஷயமா நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல இவர் வந்துட்டு போனா இவர் தனியா போகணும், கூட வந்துட்டு இதை ஒரு பக்கம் கூப்பிட்டுக்கிட்டு த்ரிஷா அப்படிங்கிறவங்களை கூப்பிட்டுட்டு அங்க போயிட்டு அதை வந்து நிறைய பேர் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடுறான். இதை ஒரு அரசியல் ஆக்குறான், இதை ஒரு மாதிரி பேசுறான். அப்போ அந்த மனுஷனோட உணர்ச்சிக்கும் அவரோட வந்து ஃபீலிங்ஸ்க்கு வந்து என்ன நீங்க வந்து மதிப்பு கொடுத்துருக்கீங்க? இந்த மாதிரி கூட்டிட்டு போனா 4 பேர் 4 விதமா பேசுவான்னு தெரியும், ஆல்ரெடி அப்படிதான் போயிட்டு இருக்குதுன்னு தெரியும். அப்போ நீங்க வந்துட்டு அதை கூட கூட்டிட்டு போய் அவரை வந்துட்டு இன்னும் நீங்க வந்துட்டு ஒரு கேவலதானப்படுத்துறீங்க. சொல்லி நீங்க தனியா போறீங்க அப்படின்னா தனியா போங்க, அஞ்சலி செலுத்திட்டு வாங்க, தப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணும்போது இது வந்துட்டு அவர் தனிப்பட்ட குடும்ப நிகழ்ச்சியா பண்ண போறேன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு பொது வெளியில ஒரு கேவலப்படுத்துற மாதிரி, ஒரு கொச்சைப்படுத்துற மாதிரி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது தான் நிகழ்ந்திருக்குது.